ஷஷ்டி கேச்சரி தந்திர சாஸ்திரத்துல பெரிய தெய்வங்கள். அந்த தேவதையோட வாகனம் பூனை. அந்த பூனையோட சக்தி யார்கிட்ட இருக்கோ அந்த மனுஷங்கிட்ட எல்லாரும் அடிமையா இருப்பாங்க. மா, தம்பிக்கு சாப்பாடு கொண்டு போறியா? காலையிலேருந்து வெறும் வயிறா கிடைக்க 5-6 கஞ்சி கொண்டு போறேன். பாவம் கொடு. சித்ரா கூட போ. நான் என்ன உன்கிட்ட நகை நட்டு கேட்டேனா இல்ல வீடு வாச கேட்டேனா? என் புள்ள அடி வாங்குறது என்னால பார்க்க முடியலடா. நீ எங்கேயாவது போட. உன் மனசுக்கு எங்க பிடிக்குதோ எங்க போனா நீ சந்தோஷமா இருப்பியோ அங்க போய் நீ நல்லா இரு. ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு வா, எல்லாம் மாறி போயிடும். லபக்கு லபக்குன்னு திங்காம களிய பிசைஞ்சு சாப்பிடு, சரியாப்பா? ஏக்கா, இந்த வீட்ல நீ கூட என்கிட்ட பேச மாட்டியா? டேய் தம்பி, உன்னை என்னவோ பண்ண போறாங்கடா. ஏன்டா இப்படி பண்ணிட்டு தெரியல? சரியா அந்த வீடு இட்லி சுடாதா? ஏக்கா, வீடியோட்ட அதே பாத்துக்கலாம். இவங்கள பார்த்து பயந்து நடக்குது. என்ன நினைச்சிட்டு இருக்கேன் அம்மா? ராணி சாப்பிட்டு நான் பண்ணல. என்னண்ணே ஒரு ரூம்ல போய் படுக்கல? ஏய், இந்த பாயில என் துணியெல்லாம் அயன் பண்ணி வச்சிருந்தானே, உழைச்சி கிழிச்சு போட்டியா? துணி பைத்தியம் அதெல்லாம் ஒழுக்கமாக தான் இருக்குது. என்னமோ தெரிலடா, அம்மா பக்கத்தில் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு, அதான் வந்தேன். ஏம்மா, சின்ன வயசில் அவன் பக்கத்தில் தூங்கினது எவ்வளோ நாள் ஆச்சு. அம்மா, தண்ணி இனி குடிக்கணும்னு சொல்லி தனியாக போய் இருட்டுக்குள்ளே விழுந்துடாத. எது வந்தாலும் நீ எழுப்பு. என்னம்மா? தாயில்லாமல் தான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. எனக்கு ஒரு தாய் இருக்கின்றார், என்றும் என்னை காக்கின்றார். கேட்டியாண்ணே, நைஸாக பாட்டு பாடி அம்மாவை கூப்பிட்றேன். பயங்கரமான ஆள். பாட்டு பாடி என்ன ஒன்றா? இட்லி திண்டு குப்புற படுக்க வேண்டியதான். வெடியட்டும், பார்த்துக்கோ, படு, தூங்குப்பா. இங்கே பாருங்கள், எல்லோரும் பணத்தை செட்டில் பண்ண சொல்கிறாங்க. அந்த வீட்டோட மதிப்பு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அதுக்கு வேல்யூவும் இல்லை. ஆனால் அந்த இடத்துக்கு நல்ல வேல்யூ இருக்குது. அதை எழுதி கொடுத்தா கூட மேற்கொண்டு 3 லட்ச ரூபா நீங்கள் கையிலேருந்து கொடுக்க வேண்டியிருக்கும். அவங்க வீடை கேட்குறாங்க, கொடுத்துறீங்களா? என்னப்பா அர்ஜுனா, பீமராசு, என்ன சொல்கிறீங்க? வீடை எழுதி கொடுத்துறீங்களா நீங்கள்? சார், அந்த வீடு எங்கள் சியா வழியிலேருந்து வந்தது, அதெல்லாம் கொடுக்க முடியாது சார். இங்கே பாருங்கள், அந்த டாக்டர் தர்மதுரை மேலே ஒரு எஃப்ஐஆர் போடுங்க. செக்ஷனை பார்த்து போடுங்க, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சாமி, என் மகன் உனக்கு தெரியுமில்ல? தெரியுமில்ல? தெரியுமா, சொல்லுங்க. நீங்க 2 பேரும் கல்லர் பள்ளிக்கூடத்துல தானே ஒண்ணா படிச்சீங்க? ஆமாம்மா. என் மகன் களவாடுவானா? களவாடுவானா? சொல்லு. இவங்க சொல்றாங்கன்னு கேட்டுக்கிட்டு இங்க நான் ஒரு உண்மையை சொல்றேன், கேட்டுக்க. இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் சொன்னதில்ல, அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கேன். எனக்கு என்னவோ என் 2 இளைய மகன் எங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. அவங்கள ஒழுங்கா விசாரிச்சனா உண்மை வந்துடும். அவங்க தான் காசை களவாடி விட்டு என் பிள்ளை அடிச்சு வரைக்கும் விட்டாங்க. ஏமா, உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சி போய் கிடக்கா? ரூபாய் நான் களவாடணும். டேய், எடுத்தா கொடுத்துருங்கடா, உங்க ஆத்தாலே சொல்லுது. நல்ல வேலை கிளவி என்ன சொல்லாம விட்டுச்சு. ஏ தம்பி, ஏதோ போடுறேன்னு சொன்னி. எஃப்ஐஆர்மா? அதெல்லாம் போடக்கூடாது. அப்புறம் போட்டோ பிடிச்சி பத்திரிகையில போட்டுருவாங்க. என்ன படம்? பிஸ்கோத்து படம். 5-6 பேர் தொட்டு வைத்தியம் பார்த்தானா அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவேன். என்னத்தா நீ பாட்டுக்கா சலிச்சுக்கிட்டு வந்துட்ட? அவங்க பேசுனதே பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ போட்டியே ஒரு லேப் பாயிண்ட் சேசியன் தொப்பியே பறந்துருச்சு. எத்தனை கார் பிடிச்சி, எத்தனை ரயில பிடிச்சி, எந்த ஒரு சீமையில போய் அத்தனை பிள்ளைகளோட படிச்சவே என் மகன் புசுக்கு புசுக்குன்னு ரோட்ல போட்டு அடிச்சாங்களேடா. திரும்பி அடிச்சானா? ஏன் அடிக்கல? என் சொல்லுக்கு கட்டுப்பட்டு எல்லையில நின்றுச்சு என் குட்டியான. சரி விடுத்தா,
சாரு மனசுக்கு எங்க இருந்தாலும் நல்லா இருப்பாரு. சரி வாத்தா, நம்ம 2 பேர் கையெழுத்து போடலாம். நம்ம 2 பேர்த்தையும் தூக்கி உள்ள வச்சிருவாங்க. பயர் போட்டாங்க ஸ்டேஷனுக்கு தீ வச்சு போடுவேன் பார்த்து. ஒரு முடிவோட தான் இருப்பவருக்கு. 1932 பாரம்பரியமான வீடா இருக்கு போல இருக்கு. பாரம்பரியம்லாம் இல்லையா, சேட்டோட பழைய வீடு. ஏமாஜி ரமணியக்கா புடிங்கிச்சு. வழக்கமா சேட்டு தான் வீட போடுவாங்க. பொம்பளை வீட புடிங்கிச்சு. யோ, நீ ரமணியக்கான்னு உடனே தெலுப்பா ஒரு ஆன்ட்டி வாய் நிறைய வெத்தல் பாக்கு போடுன்னு நினைக்கிறேன். இது ஒரு பொம்பளை மைட்டேஷன். வேணா சொன்னா கேட்டு போயிடலாம் வாப்பா. ஏன் பயப்படுற? அம்மன் எவ்வளவு கடன் வாங்கியிருக்க? அசல் எவ்வளவு வட்டி எவ்வளவு? கையெழுத்து தான் போட்டு நிறுத்து. என் பிரச்சனை தீக்கிறாலும் நீ பெரிய பகதூர் பாதுஷா. ஆண்டி செருப்பால கவுன்சிலர் சந்திரனுக்கு போன் போடு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த இன்ஸ்பெக்டர் வரணும். சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கா? விட மாட்டேன்டா. வருவான்ல, இன்னும் 2 மாசத்துல கவுன்சிலர் எலெக்ஷன் வருது இல்ல, எல்லாம் வந்துடுவாங்கல. மாமூல் கேட்டுக்கிட்டு அப்ப வச்சுக்கிறேன்டா. வந்து பணம் கேட்பால. அவனுக்கு எதுக்கு பணத்தை கொடுத்துக்கிட்டு பேசாம நீங்களே கவுன்சிலர் ஆட வேண்டியதானே? என்ன பண்ற? கரெக்ட் அப்பா தர. ஏய், யார் நீ? நான் யாரா இருந்தா என்னனே, அக்கா யாருன்னு காட்டணும். அவங்கள மட்டும் ஒண்ணு சொல்லுங்க, அவங்கள கவுன்சிலர் ஆகி காட்டுறேன். அப்படியே போட்டனே. ஐயா, என்ன கத்திக்கிட்டு தூக்கிக்கிட்டு? ஏன் அக்கா கவுன்சிலர் ஆகுது உங்களுக்கு பிடிக்கலையா? ஏய், நான் கலக மூட்டையா? இது நானு. போங்கண்ணே. அங்க பாரு, அக்கா வயிறஞ்சு உட்காந்துக்கிட்டு இருக்கு. அங்க ஒரு ரைஸ் வாட்டர் குடிக்கிறாரு. குடிங்க. இவ்வளவு நாளா அவங்க போட்ட சொத்துல உடம்பு வளர்த்துக்கிட்டு இருந்தீங்க. இப்ப அவங்க கவுன்சிலர் ஆகுது நீங்களே கெடுத்துறீங்க போல இருக்க. அங்க பாரியா, என்ன பவர்ஃபுல் ஃபேஸ், ராஜ கலை. இதெல்லாம் பொறப்புலயே வர்றது. ஏன்டா பொங்குற? வந்தவன் யார் என்னன்னே தெரியல. அவன் பாட்டுக்கு போட்டு கொடுத்துட்டே இருக்கான், இது பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. அதுவும் அவன் சொன்ன பரம்பரையில பிறந்தவன் மாதிரி ரியாக்ஷன் வேற கொடுக்குது. கொஞ்ச நேரம் அமைதியா இரு, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வணக்கங்க. யார் நீ? அக்கா, நீங்க காரைக்குடியாக்கா? யார் நீன்னு கேட்டேன். இன்னைக்கு கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம், நாளைக்கு கவுன்சிலர் ரமணி அக்கா பிஏ. நீ யாருன்னு கேட்டேன். ஏய், இங்க வா. இங்க வாப்பா, பயப்படாதப்பா. இவன் ஆட்டோ டியூ கட்டுறதுக்கு டைம் கேட்டு வந்தோம். இங்க பாருப்பா, விரல வெட்டினா வெட்டிட்டோம். நம்ம சொல்றத சொல்லிடணும்ல. ஏய், ஏதோ பர்த்டே கேக் வெட்டுற மாதிரி சொல்ற. ஆகா, இவன் பேச்செல்லாம் கேட்காதக்கா. தெரியாம நீ வேற பயந்துக்கிட்டு. அக்கா, நான் சொல்றத சொல்லிடுறேன்க்கா. இட்லி கட்டில ஆரம்பிச்ச நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. இங்க இருந்து கவுன்சிலர் ஆக முடியாது. யாருக்கா அந்த சந்திரன்? அவன்லாம் கவுன்சிலர் ஆகும்போது நீங்க ஆகக்கூடாதா? அக்கா, வெளியில உங்களுக்கு நிறைய பேர் இருக்குக்கா. ஆனா பேர் மட்டும் பத்தாது, பவர் வேணும், பதவி வேணும். 4 பேர் நம்ம கூட வந்து போட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்படணும். சில பேர்கிட்ட தான் அந்த அம்சம் இருக்கும், உங்ககிட்ட அது இருக்குக்கா. அதனாலதான்க்கா சொல்றேன். ஒரு மாசம் எவ்வளோக்கா மாமல் கட்டுவீங்க? 1 லட்ச ரூபா இருக்குமா? 2 லட்ச ரூபா கொடுங்கக்கா, உங்களை கவுன்சிலர் ஆகி காட்டுறேன். ஏக்கா, உன் காசை ஆட்டிய போட பாக்குறான், செலவு பண்ணி தோத்துட்டா சங்க எடுத்துட்டு சாவறேன். ஜெயிச்சிட்டா நீ சாவறியா? என்ன நம்புக்க, எனக்கு தேவை பணம் இல்லை. ஏதோ நான் பார்த்தோன்னே சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். யா பாத்துற பாப்பா போ. ஒரு நிமிஷம். காரைக்குடியில எந்த ஊரு? கலக்கவராச்சி. நல்லா பேசுற. தேங்க்ஸ் ஆச்சி. நம்ம ஊராச்சு. சரி, காலையில வா. வேணாச்சி. யோ கண்ணா யோ, ஆட்டோ டியூ கட்டுறதை பத்தி பேச வரேன்ட்டு அந்த பொம்பளை அரசியலில் கொத்து விட்டு வர. தெரியாம தான் கேட்குறேன். உன் பிரச்சனை டிப்பர் லாரி வச்சு ஆடுற அளவு இருக்குது. நீ எதுக்கு அடுத்த பிரச்சனை தலையிடுற? அப்பா தவிர நீ சொல்கிற மாதிரி எனக்கு எல்லா பிரச்சனையும் இருந்துச்சு. ஆனால் அதை தீர்த்து வைக்கிறக்கு ஆள் இல்லை. அவன் நமக்கு நல்லது செய்வான், இவன் நமக்கு நல்லது செய்வான், யாரையாரோ நம்புகிறோம். ஆனால் அவங்க எல்லாருமே பதவிக்கு வந்தோடனே நம்மளை மறந்துடுறாங்க. அதனால் அவங்க நம்மளை மறக்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒன்று செஞ்சா. முடிச்சு அவுக்கிறது ஒரு சுவாரஸ்யம்னா, அவுக்க முடியாத முடிச்ச போடுறது அதை விட சுவாரஸ்யம். என்னையா சொல்ற? புரியல. உனக்கு புரியாது, புரிய வேண்டியவங்களுக்கு புரியாது. அவங்களுக்காக துணிஞ்சு உயிரியே கொடுக்குறவன். ஆனால் போலீஸ் அப்படிலாம் கிடையாது. இப்போது ஒரு பிரச்சனை எடுத்துகிட்டு ஒரு போலீஸ்கிட்ட போகிறோம், ஒரு ரவுடிகிட்ட போகிறோம், ஏன் சாமிகிட்டே போகிறோம். நமக்காக உடனே இறங்கி துணிஞ்சு வேலை செய்கிறது யார்? ரவுடி தானே? பாஸ் பாஸ், நீங்களே யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா? இப்போது மேக்ஸிமம் படத்தில் ரவுடி தானே ஹீரோ. அப்போது ஹீரோ யார்? ரவுடி தான் பாஸ். கரெக்ட். ஹலோ பிரதர், ஒரு கெட்ட போலீஸ் ரவுடி மாதிரி, ஒரு நல்ல ரவுடி போலீஸ் மாதிரி. நமக்கு ஒரு நல்ல ரவுடியாக இருந்தால் போதும் பிரதர். போங்க. கை தூக்கியா? 179 நெக்ஸ்ட் எழுதிக்கோ. 80 மேல தூக்கியா?
84 87 87 kgs ஓகேவா பையா நெக்ஸ்ட் ஹாய் மீ போப்போ என்னப்பா வெயிட்டு 87 kgs மேடம். அவ்வளோ ஜாஸ்தி படாதீங்க, திஷ்டி பட்டுடும். ஏன்னா அது ஒன்று தான் அவன் சொந்த முயற்சியிலே ஏற்றி வச்சிருக்கான். கொஞ்சம் கம்மியாக போடுங்க. எவ்வளோ போடுறது மேடம்? ஒரு 60-70 அந்த மாதிரி. 70 kgs போட்டுட்டுமா? போடுங்க போடுங்க. ஓகே மேடம், 70 kgs. சரி. பயமோ மரியாதையோ பார்த்தா ஒன்று ஆகுதுல்ல, ஒரு ஜெர்க்கு. அதே போலீஸை பார்த்தா மரியாதை கொடுக்காம நடிப்போம். அப்படிதான் பாஸ் கெத்து, புரியுதா? ஹலோ பாஸ், ஃபாஸ்ட்டாக ஒன்று உங்களை போலீஸ் ஆக்கிவாங்க. அப்புறம் அவுட் ஆக பாஸ், கொஞ்சம் ஸ்லோவாக ஓடுங்க, இல்லாட்டி உங்களை போலீஸ் ஆக்கிவாங்க. ஏன்பா அந்த 100 மீட்டர்ஸ் எவ்வளோ செகண்ட்ஸில் ஓடி இருக்கான்? 30 seconds மேடம். அவ்வளோவா? எஸ் மேடம். கொஞ்சம் கம்மியாக பார்த்து போடுப்பா. நீங்களே சொல்லுங்கள் மேடம் எவ்வளோ போடலான்னு. ஒரு 5-6. மேடம் உசைன் போல்ட்டோட வேர்ல்டு ரெக்கார்டே 9 seconds மேடம். ஓ அப்படியா? சரி அதே போட்டுருங்க. 9 seconds. போடு போடு. மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி கொஞ்சம் சரி மேடம், பார்த்து நான் போடுங்கப்பா. பார்த்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. விளையாட்டு புள்ள, ஆனால் எப்படியாச்சும் போலீஸ் ஆகணும். கவலைப்படாதீங்க. டேய் மம்மிக்கு இன்னைக்கு நைட் ரவுண்ட்ஸ்டா. வீட்டு சாவி வந்து வாங்கிட்டு போறியா? ஆமி அங்கே இருந்து வந்துடுறேன், அங்கே இருந்து வந்துடுறேன். ஓகே டூட், போட்டியா? பாய். ஓகே டூட், பாய் 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 பாய். அவளை பார்த்துட்டு வந்துடுறேன். மேடம் என்னம்மா? ரோட்ல ஒரு பொண்ணு தனியா நின்றுக்கிட்டு இருந்தது மேடம். என்ன ஏதுன்னு விசாரிக்கிறப்ப லைட்டா கைப்பட்டுடுச்சு. அதுக்கு என்ன அறிவு கட்ட முண்டான் திட்டிடுச்சு மேடம். கரெக்டாக தானே சொல்லிச்சு. கையை வேற நீட்டிடுச்சு மேடம். கை நீட்டிடுச்சா? ஆமா மேடம். கூப்பிடு. ஏய் வா. பேர் என்னம்மா? பேர் என்னம்மா? அட திமிர பாரு. ஏய் கேக்குறாங்கல்ல மேடம், சொல்லு. பேர் என்னம்மா? கேட்டுட்டு இருக்கேன்ல. காதம்பரி. இல்லை மேடம், நான் சும்மா தான் நின்றுட்டு இருந்தேன். அவங்க தான் தட்டி இது பாருங்க ஃபோன் உடஞ்சிச்சு. அதுக்காக அப்படியா பேசுறது? ஏன் அப்பாவும் போலீஸ் தான், அவங்க மேலே தான் தப்பு. யாரு அப்பா? பேர் என்ன? ரவிக்குமார். ரவிக்குமாரா? உன் அப்பா மாஹில இருந்தார்ல, இன்னும் 2 நாள்ல ரிட்டையர் ஆயிடுவார்ல, அதுக்கு தான் இங்கே வந்திருக்கீங்களா? வீடு எங்கே இருக்கு? கொண்டாதாம்மா, வீடு எங்கே இருக்கு? மீ கீ டா. அப்புறம் மீ நீங்கள் அந்த ஐடி பார்க்க சொல்லிட்டு ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்காது. வண்டி எங்கேயாவது கொசு கடிக்காத இடமா பார்த்து நிறுத்திட்டு நிம்மதியாக படுத்துங்க. அக்கா பார்த்துங்கக்கா. டேய் டேய் டேய், யா மம்மி பற்றி உனக்கு தெரியாதா? தூக்கம் வந்துச்சுன்னா வீட்டுக்கு வந்து தூங்கிடுவேன். கதவை திறந்தே வை. சரி. டேய் டேய் இந்தாடா, இதில் இட்லியும் மீன் குழம்பும் இருக்கு. சாப்பிட்டு மிச்சம் இருந்தா ஃப்ரிட்ஜில் எடுத்து வை. சரி சரி பாய். அப்புறம் மீ சம்திங் ஐ வாண்ட் டு டெல் யூ. என்ன? ஓகே ஃபர்கெட் இட். ஓகே பாய் மீ. பாய்டா கண்ணா. பாத்தியாடி என் பிள்ளைய, கொத்தமல்லி கொழுந்த. ஒரு பொண்ணு என் பக்கத்தில் நின்றுட்டுக்கா, ஒரு தடவையாச்சும் அவளை பார்த்தானா? எப்போ பார்த்தாலும் என் பிள்ளைய ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டு, ஒரு நாள் உன்னை செல்லுக்குள்ளே வச்சு அப்படியே கும்முன்னு கும்ம போகிறேன் பார்த்துக்க. ஆல்கஹால் எல்லாம் அல்பிங்க குடிக்கிறதுடா. பட்டை போடு பட்டை. அம்மா யாருப்பா நீ? அம்மா நெத்தில அடிக்கிறம்மா. நீங்களா? வாங்க 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 உட்காருங்க. எங்க உட்காருங்க. உருப்படியா ஒரு சேர் கிடையாது. ஆமாங்க, கிளப்ப நாசப்பட்டு போயிட்டா. நீதான் இந்த கிளப்புக்கு முதலாளியா? ஆமாங்க. மாமா ஏம்மா ஓடி ஒரு கலர் வாங்கிட்டு வாங்க. வெறும் கலரா? அவசர அடிக்கு கலர்ல ஏதாவது கலந்து கொடுத்தாதான் ஜிக்குன்னு ஏறும். ஆமாங்க. அவங்க யாரு? ஜானி ஜான்கான் ஆல்கஹால் பிரதர். ஒரு மாமா, ஒரு ஆல்கஹால் பிரதர் கிளப். இதெல்லாம் முன்னாலே தெரிஞ்சிருந்தா உங்க வேலைக்கு நான் போயிருக்கவே மாட்டேன். பொம்பளைன்னா அடுப்புங்கரையில் இருக்கணும், அடக்க உடக்கமா இருக்கணும், ஒரு 9 முறை புடவையாவது உடம்ப சுத்தி இருக்கணும். நீ என்னடா அந்த இங்கிலீஷ்காரன் நம்ம நாட்டை விட்டு எப்போவோ பூட்டான். அவன் விட்டுட்டு போன ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு கொஞ்சம் கூட இங்க இல்லாம கிளப்பே நடத்துறிய, வெக்கமா இல்ல? வயிற்று பொழப்புக்காக பண்றேன், அதுல என்னையா தப்பு? வயிற்று பொழப்புக்கு 10 பாத்திரத்தை 10 வீட்டுல முறவாசல் பண்ணு, 10 பேர் பாராட்ட மாதிரி வாழு. இது என்ன கன்றாவி? பொம்பளை பொம்பளையா இருக்கணும், ஆம்பளை ஆம்பளையா இருக்கணும். அப்பதான் பொம்பளைக்கும் மரியாதை, ஆம்பளைக்கும் கௌரவம். ஆம்பளைங்களுக்கு இந்த பேண்ட்டுங்க மேல இருக்கிற ஆசை பாதி நாள்ல போயிடும், சேலை மேல இருக்கிற ஆசை சாகர வரைக்கும் இருக்கும். இந்த நீ நஷ்டப்பட்ட பணம் வர. இருங்க 1 மினிட். வசூல் பண்ணதுக்காக உங்க சம்பளம். இந்த பணத்தை நீயே வச்சுக்கிட்டு
ஒரு புடவைய வாங்கி அதை கட்டிக்கிட்டு பொட்டை வச்சுக்கிட்டு பூவை வச்சுக்கிட்டு பாக்குறவங்க கையெடுத்து கும்பிடுற மாதிரி இரு. நீயா சேலையா? பரவாயில்ல, பொருத்தமாவே இருக்கு. ஆமா, இன்னைக்கு ஏதாவது விசேஷமா? நீங்க என்ன யாருன்னு நினைச்சு பேசுறீங்க? யாரா? ரங்காவே தெரியாதவங்க இந்த பேட்டியில நிறைய பேர் இருக்கலாம். ஆனா பொறுக்கி கங்காவை தெரியாதவங்க எவனுமே இருக்க முடியாது. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் கங்கா இல்ல, அவ அக்கா கனகா. எனக்கு என்ன காது குத்துறியா? யார்கிட்ட கதை விடுற? இப்படித்தாங்க ஒவ்வொருத்தரும் அவனை நினைச்சு என்ன திட்டுறாங்க. கார்பரேஷன் குழாயில கூட தண்ணி வராது, உன் கண்ணில் என்னடா மழை மழான்னு கொட்டுது. என்ன வேஷம் போடுறியா? பின்ன என்னங்க, கூட பிறந்தவ குட்டிச்சோரா போறாளேன்னு நினைச்சா துக்கம் தொண்டை அடைக்குது. அவளால ஏற்படுற அவமானத்தை நினைச்சா நெஞ்சு அடைக்குது. அப்போ உண்மையாவே நீ கங்கா இல்லையா? கையில இருக்கிற பிரசாதத்து மேல சத்தியமா சொல்றேன். வேண்டாம் வேண்டாம், நான் நம்புறேன். ஆமா, என்ன தேடி ஏன் வந்த? அவளுக்கு உதவி செஞ்சீங்க, நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இந்தாங்க பிரசாதம். ஆச்சரியமா இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு அடாவடி பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு அடக்கமான அக்காவா? அநியாயமா இருக்குங்க. அவளும் அடக்கொடக்கமா வாழணும்னு தான் ஆசைப்படுறா. அடிச்சு திருத்துற வயசு இல்ல. ஏண்டி இப்படி எல்லாம் பண்றேன்னு கேட்டா எல்லாம் உனக்காகத்தான ஒரே வார்த்தை சொல்லிடுறா. ஒன்று புஜாரி தரும் பழித்து முத்துக்கு உங்க மேலையா? எங்க எங்க எங்க? ஐயோ ஐயோ, தயவு செஞ்சு கைய கைய நீட்டிடாதீங்க. நான் கையை நீட்டணும் காலை நீட்டணும், அவ வீட்டை விட்டு வெளியே தலையை நீட்டாத மாதிரி நான் பண்ணிடுறேன். நீங்க போங்க. ரொம்ப நன்றிங்க. சரி, போயிட்டு வரேன். சரி. ஐயோ ஐயோ, நான் தாங்கோ உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஆஹா, என்ன அடக்கோ என்ன உனக்கோ. இவ்வளவா பெண்மணி வந்தாளே மகராசி, என்ன முகராசி. இவதா தனிப்பிறவி, மாதரகுல தெய்வம், என் ரூம் மகாலட்சுமி. இவளை கட்டிக்க போறவன் எப்பவுமே இவளுடைய அன்புக்கு அடிமைதான். இது என் தாய் மீது சத்தியம். பொழுது விடிஞ்சதும் அவ முகத்துல முடிக்காதே. அட்டை விட வேணா. விடிஞ்சது உனக்கு எதுக்குமா அந்த வேலை? அவங்க போட்டுட்டு உள்ளவோ. பரவாயில்ல அண்ணே, இதுல தப்பென்ன இருக்கு? தப்பென்ன இருக்குன்னு எடுத்து கேட்டா நான் என்ன பேசுறது? நேத்து காலையில உன் முகத்துல முழிச்சு பக்கத்து வீட்டுக்காரர் கால் தடிக்க விழுந்தாராம். அவர் சம்சாரம் திட்டிட்டு போச்சு. விடிஞ்ச இருந்தா நல்ல முகத்துல முழிக்கணும் தான் எல்லாரும் நினைப்பாங்க. தண்ணி எங்கடி? நீ அங்க போய் காப்பி எடுப்பதவனி. போமா போ. லலிதாம்மா, லலிதாம்மா, லலிதாம்மா. அதனடி தினம் வரும்போதே துர்கம்மா துர்கம்மான்னு என் பேரை சொல்லி கூப்பிடுவேன். இன்னைக்கு என்னடி லலிதம்மா லலிதம்மான்னு ராகம் போடுறேன். துர்கம்மா லலிதம்மா ஆயிட்டேனா? அது எப்படி ஆகுமா? துர்கம்மா துர்கம்மா தான், லலிதாம்மா லலிதாம்மா தான். எனக்கு தெரிஞ்ச கவி எங்க? இந்தாயா. உங்க சேலை 2. டேய், இந்த சும்மங்க வைடா. பாராத்தா, இந்த உங்க அம்மாவோட 6 சேலை இது இருக்கு. இது ஓ சட்டு நிக்கிறேன். கீழே போடாம எடுத்துட்டு போ. அம்மா அம்மா அம்மா, இவ்வளவு துணியா? புருஷனோட குடும்பம் நடத்துற நானே உடம்புல ஒரு சேலையும் கொடியில ஒரு சேலையுமா அழுதுகிட்டு இருக்கேன். புருஷனை முழுங்கின ஒருத்திக்கு 5000 துணியா? இப்படியே இஸ்திரிக்கு மிஸ்திரிக்கு எங்க வீட்டுக்கார சம்பளம் கரைஞ்சா நானும் என் பிள்ளைங்களும் நெடுத்தெருவில் நிக்கணும். உங்க துணிதான் அழுக்க நினைச்சேன். உங்க மனசு கூட உங்க துணியை விட ரொம்ப அழுக்க அடிச்சு. ஒரு வாட்டி உங்க வீட்டுக்காரர் உங்களை நல்லா தோச்சி இஸ்திரி போட்டா உங்க அப்பாரான. என்னடி முணுமுணுக்கிற? சும்மா ஒண்ணு இல்லம்மா. அட நீங்க ஒண்ணுமா, தெய்வம் தான் திரும்பி பார்க்கல. அவங்க விதி இங்க வந்துட்டாங்க. நேத்து வரைக்கும் அவங்களும் நல்லா வாழ்ந்தவங்க தானே. சொல்லுவேன். போறது உன் பணமா போறது? மூட்டை துணி விழுந்தா மொத்தமா பணம் கிடைக்குன்னு உனக்கு ஆசை. அவங்க போடுற அழுக்குக்கு நீங்க ஒண்ணும் பணம் தர வேணாம். அவங்க கஷ்டத்துல இருக்காங்க. அவங்களுக்கு இப்படி சகாயம் செஞ்சா புண்ணியமாவது கிடைக்கும். ஆஹா, அந்த புண்ணியம் வேணும்னா உன் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போய் இஷ்டப்படி பூஜை பண்ணி இந்த கைரங்களை. அவங்க வந்தாங்கன்னா
நாங்க சாப்பிடுறத போட மாட்டோம். எங்க வீடு தான் பெருசா இருக்கலாம், எங்க மனசு பெருசு இல்ல. மனசு மட்டும் உங்களுக்கு பெருசா இருந்தா திருப்திப்படுற கூட்டம் இல்ல இது. 3 வேளை சோறு போட்டாலும் ஆலயம் பிச்சுட்டுங்கிற கூட்டம். அம்மா அம்மா சாதம் போறியா? வந்து சாப்பிடலாம் பாலு. வா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. ஏம்மா பிள்ளைக்கு சாதம் போடாமே ஸ்கூலுக்கு அனுப்புறியா? பேசிக்கே ரோசப்பட்டா காலம் நடுறது கஷ்டம். இப்ப ஒருவேளை சமாளிச்சுடுவேன். மத்தியானம் பசிக்காதா, சாயங்காலம் பசிக்காதா, ராத்திரி பசிக்காதா? ஒருவேளை உண்ணாவிரத்துல என் புருஷனுக்கு ஒண்ணும் மிஞ்சிடாது. சௌக்கியமா உட்கார வச்சு பொட்டு போயண்டா முழுங்கு. அது இல்ல நீ நேற்று காலையில சாப்பிட்டுதான் வாந்தி எடுத்தா. அதான் சோறு பிடிக்கலனா இட்லியும் பொங்கலும் செஞ்சு வைப்பேன்னு ஒரு நினைப்போம். 3 நாள் பழையதானாலும் எடுத்து வச்சிருந்தா சந்தோஷமா சாப்பிடும் என் பிள்ளைங்க. இவனுக்கும் பழக்கமாயிடாங்க.